திருப்பூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. அடுத்த மாதம் நடைபெறும் மாநாட்டில் 10 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என தமிழக வெற்றிக் கழகத்தின் மத்திய மாவட்ட செயலாளர் நம்பிக்கை. திருப்பூர் கொங்கு நகர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் திருப்பூர் மத்திய மாவட்ட செயலாளர் பாலமுருகன் கலந்து கொண்டார். முன்னதாக விஜய் மக்கள் இயக்க கொடியேற்ற நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து 2026 தேர்தலில் விஜயை முதலமைச்சராக ஆக்குவது என தொண்டர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய மாவட்ட செயலாளர், தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை விரைவில் விஜய் அறிமுகம் செய்யவுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை மத்திய மாவட்டம் முழுவதும் ஏற்றப்படும் எனவும், அடுத்த மாதம் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் தமிழகம் முழுவதும் இருந்து 10 லட்சம் பேர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த மாநாட்டை தமிழகமே திரும்பிப் பார்க்கும் வெற்றி மாநாடாக அமையும் எனவும், தொடர்ந்து அனைத்து தொண்டர்களும் திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கையை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும் என பேசினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மக்கள் பணி ஆற்றுவோம் என்றும் தளபதி விஜய் அவர்களை 2026இல் முதலமைச்சராக ஆக்குவோம் என்றும் எந்த ஒரு எதிர்பார்ப்பின்றியும் முதலமைச்சர் ஆக்குவோம் என்று உறுதிமொழி ஏற்கிறோம். தளபதி நண்பு தம்பி சரவணகுமார் அவர்களே, தம்பி ராஜா அவர்களே, கார்த்திக் அவர்களே, ஆரம்பித்து கடந்த இந்த 6 மாத காலமாக ஒவ்வொரு பகுதியிலும் நம்மளுடைய பகுதி அலுவலக திறப்பு விழா போன்ற ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா போன்ற பல்வேறு நற்பணிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுக விழா விரைவில் தளபதி அவர்கள் அறிமுகப்படுத்த உள்ளார் என்பதை இந்த நேரத்திலே மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கொடி அறிவித்தவுடன் திருப்பூர் மத்திய மாவட்டம் முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலும் கொடியேற்று விழா நடைபெற உள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அடுத்த மாதம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு விரைவில் நடைபெற உள்ளது. அந்த மாநாட்டிற்கு சுமார் தமிழகம் முழுவதும் இருந்து 10 லட்சத்துக்கும் அதிகமான நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். தமிழ்நாடு திரும்பி பார்க்கும் வகையிலே அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி விழா மாநாடாக கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அனைத்து நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் அயனாவது பாடுபட வேண்டும். நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் அனைவரும் உறுப்பினராக சேர வேண்டும். அனைத்து பகுதியிலும் உறுப்பினர் சேர்க்கையை வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் நேரடியாக போய் நீங்க ஒவ்வொரு மக்களையும் நேரடி சந்திச்சு அவங்க எல்லாத்தையும் கட்சிக்கு வந்து உறுப்பினர் சேர்த்துங்க. நம்மளுக்கு மிகவும் எளிமையான முறையில் தான் உறுப்பினர் சேர்க்கை இருக்கிறது. இப்ப நம்ம இன்று வரை சுமார் திருப்பூர் மத்திய மாவட்டம் அதற்கு பாடுபட வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். மேலும் வரும் காலத்திலே 2026 சட்டமன்ற தேர்தலிலே நாம் களம் காண்பது உறுதி. அதற்குண்டான வேலைகளை இப்பொழுதே நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். அனைத்து பகுதி மக்களுக்கும் நமது கழகத்தினுடைய தளபதி அவர்கள் இத்தனை வேலைகளாக செய்த உதவிகளை, நற்பணிகளை நீங்கள் அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். குறிப்பாக அனைவரும் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பகுதியிலும் சென்று நமது ஒரு மிக சிறப்பான தலைவர் யாருன்னா வருங்காலத்தில் கண்டிப்பாக தளபதி அவர்கள் தான். அவர் வந்து எத்தனையோ கோடி சம்பாதிச்சு இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம். எனக்கு வந்து தமிழக மக்கள் தான் முக்கியம், அவருடைய நலன் தான் முக்கியம் அவர் என்று கூறிக்கொண்டு இன்று அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறார். நம்ம பார்த்த அவர் நடத்திருந்த குறிக்கோளுக்காகத்தான் தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. வேற எந்த நோக்கம் கிடையாது.
அதனால் நம்ம எல்லாம் முடிந்தவரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.